ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமி. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாடி டயர்ட்னஸ், அதாவது உடல் சோர்வை போக்க நம்ம உடனடியாக எதை சாப்பிட வேண்டும் அதை பத்தி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு உடல் சோர்வுல பல வகைகள் இருக்கு. அதாவது நம்ம டெய்லி வந்து வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்தா உடல் சோர்வு ஏற்படுது, அது ஒரு வகையான உடல் சோர்வு. அப்போ எப்போதுமே உடல் சோர்வா இருக்குது, எப்போதுமே உடல் சோர்வா இருக்குது பாடியில சத்து குறைபாட்டால வரக்கூடியது. இது முக்கியமாட்டு பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு வரும். ஆனால் யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இப்போ உடல் சோர்வு வருதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சரியான சத்து இல்லாதனால வேலைக்கு போயிட்டு வந்த உடனே டயர்ட்னஸ் ஆகுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகாது, மைல்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் டு சிவியர் டயர்ட்னஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்காது. காரணம் சரியான ஃபுட் ஹேபிட் இல்லாதனால தாங்க. அதாவது உடல் சோர்வுக்கு முக்கியமான ஒரு காரணம் நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம இருக்குது தான். அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க எதை சாப்பிட வேண்டும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நரம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ உடல் சோர்வுக்கும் வந்து நரம்புல சரியான சத்து இல்லாதது காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் வந்து சரியில்லைன்னா வலி, கை கால் வலிகள் ஏற்படலாம். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட ஏற்படலாம். இவ்வளவு வந்து விஷயங்கள் நரம்பு வந்து சரியில்லைன்னா வரும். ஓகேவா? அப்போ அந்த நரம்பை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கியே ஆகணும். இப்போ அதுக்கு வந்து பல வகையான ஃபுட்டுகள் இருந்தாலும் கூட ஒரு சிம்பிள் டிப்ஸ் ஃபுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சுவையான ஃபுட்டும் கூட. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது என்னென்னா வேற ஒன்றும் இல்லைங்க, உளுந்த வடை தான். என்னங்க டாக்டர் உளுந்த வடை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க, உளுந்த வடையில் பார்த்தீங்கன்னா உளுந்து அதுதாங்க ஸ்பெஷல் அதில். ஓகேவா? உளுந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து அதில் கண்டக்ஷன் பவர்னு சொல்லுவாங்க. ஒரு நரம்புல வந்து கண்டக்ஷன் பவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கை கால் இயங்கும் சீராக. ஓகேவா? அதுக்கு தேவையான கண்டக்ஷன் பவரை கூட்டுறதுல உளுந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ உளுந்தில் பார்த்தீங்கன்னா பிசு தன்மை இருக்கும். அந்த பிசு தன்மையில் வந்து கண்டக்ஷன் பவர் அது ரொம்ப அதிகமாகவே கூடும். ஓகேவா? இப்போ உளுந்தை நீங்கள் பல வகைகளை சாப்பிடலாம். உளுந்தம் கஞ்சி வச்சு சாப்பிடலாம், உளுந்தம் களி வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், இதை உளுந்து வடையை. ஓகேவா? இப்போ உளுந்து வடைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா ஆயில் வந்து நல்ல ஒரு ஆயிலில் போட்டு நீங்கள் பண்ணணும். கடையில் உள்ள உளுந்தை விட கண்ட கெட்ட ஆயிலில் போடுவாங்க. அது ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வீட்டிலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து கோகனட் ஆயில் அந்த மாதிரி ஆயிலில் போட்டு சாப்பிடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கோகனட் ஆயிலெல்லாம் போட்டு சாப்பிடும்போது கொழுப்பு ரொம்ப ஏறும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க. உளுந்த விட 1-2 வடை சாப்பிட்டா போதுங்க. 5-10 சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 1-2 போதுமானது தான். ஓகேவா? இது வாரத்துக்கு 3 நாள் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா டெய்லி போட்டு சாப்பிட முடியாது இல்லையா? வாரத்துக்கு 3 நாள் கூட சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் உடல் சோர்வாக இருக்கும்போது உளுந்த வடை சாப்பிட்டு பாருங்களேன். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். அதனால தான் இந்த உளுந்த வடை வந்து சாப்பிட சொல்கிறேன். அப்புறம் வந்து உளுந்தங்களி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால். அது இதை விட எஃபெக்ட் நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதில் ஆயில் வராது. உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சிலாம் வச்சு சாப்பிடும்போது ஆயில் வராது. அது நல்ல எஃபெக்ட் தான். ஆனாலும் உளுந்து எஃபெக்ட் எல்லாத்துலேயும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன உளுந்த விடையில் ஆயில் கண்டென்ட் இருக்கனால நம்ம வந்து கம்மியாக சாப்பிடணும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாடல் லைஃப் ஸ்டைலில் வேறு வழி இல்லைன்னா உளுந்த விடையை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து பண்ணி சாப்பிட்டா இன்னும் வந்து ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும். இது வந்து உளுந்த வடை. இதை வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 3 நாள் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதனால் கை கால் வலி படிப்படியாக குறையும், எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது. என்னங்க டாக்டர் சிம்பிளாக உளுந்த வடை பற்றி மற்ற சொல்கிறீங்கன்னு கேட்குறது புரியுதுங்க. அதாவது இன்னைக்கு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நான் வந்து 10 ஃபுட்டு கூட சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுமே. அதனால தான் உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபுட்டை நீங்கள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நரம்பு செயல்பாடு கூடும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் நரம்பு செயல்பாடு கூடிய ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்த வேலையாளர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.